மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் என் உரையை தொடங்குறதுக்கு முன் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் கண்ணிக்கு உரை நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நிறைய 2 hours 45 minutes படிச்சுட்டேன். நிறைய படிச்சுட்டேன். அதனால் இந்த தடவை ஒரு கதை மூலமாக ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். ஒரு பேரபிள் இல்லை ஒரு ஸ்டோரி. அண்ணன் மாதிரி சொல்ல முடியாது, ஒரு குட்டி கதை மாதிரி. ஆனால் எனக்கு வந்த விதத்தில் நான் சொல்கிறேன். அடுத்த இந்த தேசத்தை ஆளப்போவது யார் என்று ஒரு போட்டியை வைத்திருக்கிறார்கள் ஒரு பெரியவர். அதுக்கு நிறைய இளைஞர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்த ஒரு பெரியவர்கிட்ட வந்து விதிமுறைகள்லாம் கேட்ட பிறகு அந்த பெரியவர் எல்லாருக்கும் ஒரு விதையை கொடுத்தார். விதையை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 3 மாதம் கழித்து இந்த விதையை நல்லா வளர்த்துட்டு பிளான்ஸாக நல்லா பூக்களாக வளர்த்துட்டு நீங்கள் வாங்கன்னு அமைச்சிட்ருக்காரு. 3 மாதம் முடிஞ்சு அந்த எல்லா இளைஞர்களும் வந்தாங்க. நல்ல செடியெலாம் நல்லா வளர்ந்து பூக்கள்லாம் நல்லா வளர்ந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து நின்னாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் ஒன்றுமே அந்த வளர முடியாத நிலையில் அந்த பாட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பெரியவர் சொல்கிறாரு, இவர் தான் வெற்றி பெற்றார் என்று சொல்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது எப்படி சாத்தியம்? நாங்கள் எல்லாம் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். செடி கலராக வளர்ந்துருக்கு, பூக்கள் க்ரோ ஆகிருக்கு. பட் இப்படி இவர் சொல்கிறாருன்னு சொல்ல பார்த்து அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் விதை கொடுத்தது வந்து வேக வச்ச விதை. அது ஒரு நாளும் முளைக்கவே முளைக்காது. வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாமல் நேர்மையாக வந்த இவர்தான் நாங்கள் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னாராம். வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாமல் குறுக்கு வழியை கடைப்பிடிக்காம நேர்மையாக இருந்தால் எல்லாம் இங்கே சாத்தியம் என்பதற்கு எங்கள் தலைவரை சாட்சி. பொய் என்ற வார்த்தைக்கு பேர் உண்மைக்கு மாறான என்ற வார்த்தை சேர்த்து. ஓகே, உண்மைக்கு மாறாம. சாரி. மைக் கொடுங்க. மாண்புமிகு உறுப்பினர். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பேரவையினுடைய மரபுகளின் அடிப்படையில் பேரவையில் ஒரு உறுப்பினர் பொய் சொல்லுகிறார் என்றுதான் சொல்லக்கூடாதே ஒழிய பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்பது அது அல்ல. அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதை போல பொய்மையும் வாய்மை எடுத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமின்னு ஒரு குரலை நான் சொல்றேன்னா இதுல பொய் என்ற வார்த்தை ஒன்னே எடுக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அவை விதியின்படி ஒரு உறுப்பினர் பொய் சொல்கிறார் என்றுதான் சொல்லக்கூடாதே தவிர பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்றது கிடையாது. அதனால அமைச்சர் அவர்கள் சொல்வதிலே அதில் நீக்குவதற்காக எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பொய் என்ற சொல் அவையில இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உண்மைக்கு மாறாக என்ற சொல்ல பயன்படுத்தணும். நாங்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது அப்படித்தான் இருந்தாங்க. பொய் என்ற வார்த்தையெல்லாம் நீக்கினாங்க. அதனால ஏற்கனவே இருக்கின்ற மரபை தொடர்ந்து கடைபிடிக்கலாம். மாண்புமிகு நிதி அமைச்சர் தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது இந்த நிதிநிலை எப்படி இருக்கு ஓப்பனாக சொன்னோம். அதை ஏற்றுக்கிட்டு இப்போ வரைக்கும் மக்கள் எங்களுக்கு கொண்டாடுறாங்க. அதுதான் எங்களுடைய நேர்மை சான்று. அன்னைக்கும் நாங்கள் பொய் சொல்லலை. பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சொல்லக்கூடாது. உண்மைக்கு மாறாமல் சொல்லலை. இன்றைக்கும் நாங்கள் அதை சொல்லலை. என்றைக்கும் நாங்கள் அதை சொல்ல மாட்டோம். எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இது.